வணக்கம். அக்ஷு சமையல இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2லிருந்து 3 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத முதல்ல பார்க்கலாம். ஒரு 100 கிராம் வெண்டைக்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 சின்ன பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அது போக 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 பெரிய சில்லு தேங்காய் அதை நான் பொடி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். முழு தேங்காய் யூஸ் பண்ணல, திருவுன தேங்காய், ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறவங்க ஒரு 1/2 கப் தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, திருவுன தேங்காய். அது போக தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அது போக 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் முழு கருப்பு மிளகு. முதல்ல நான் இந்த புளியை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு புளிசாறு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அது போக ஒரு மிக்சியில் தேங்காய் சில்லு அல்லனா திருவுன தேங்காய், ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக வானலியில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா காஞ்ச உடனே கடுகை போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சும்மா நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு லேசாக ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிட்டு உடனே வெண்டைக்காயும் சேர்த்துக்க போகிறோம். வெண்டைக்காயை ஒரு 3/4 இன்ச் நீளத்துக்கு வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் லேசாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிசாரை சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா கரிஞ்சிடக்கூடாது. புளிசாரை சேர்த்து கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். அப்போது தேங்காயும் சேர்த்துக்கிறதுனால நல்லா இறுகி வரும். அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இது கூட நம்ம வச்சுருந்த இந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சும்மா நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை ஒரு கொதி வர விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றிடுங்க. ஹையில் வேண்டாம், மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அப்படி 5 நிமிஷம் கொதிச்சப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியாக இருக்கிறது மாதிரி கொஞ்சம் குழம்பு மாதிரி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி அந்த டைமில் நான் அந்த 2 சின்ன பல்லு பூண்டே லேசாக தட்டிக்க போகிறேன். பெரிய பல்லு பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1 யூஸ் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். இதை தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் அது நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போது இந்த டைமில் நான் தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே தாளிக்கிறதுக்கு போக இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போது ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ மூடி வைக்காம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சாப்புல குழம்பும் நல்லா கட்டியாக வந்துடும். இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.